அவர்களுக்கு திறமை இல்ல, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்க ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்க திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்களுக்கும் கட்டணமில்லாமல் பஸ் அப்படிங்கிறது மேலும் அந்த போக்குவரத்து துறையை ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பு உள்ளாக்காது. அதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.